ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, உன்னுடைய ஆசை, உன்னுடைய கனவு, உன்னுடைய ஏக்கம், மனதில் இருக்கும் பாரம் அத்தனையையும் நான் இப்போதே இந்த நிமிஷமே போட்டு உடைக்கட்டா? ஏன்னா உன் மனசில் எந்த விஷயத்தை போட்டு நீ குழப்பிக்கிட்டு இருக்க, எந்த விஷயத்தை நினச்சி பயந்துகிட்டு இருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். எதுவுமே தெரியாமல்லாம் நான் இங்கே இல்லை. எல்லாமே தெரிஞ்சு, எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிச்சிக்கிட்டு, அதுக்கான எல்லா விஷயத்தையும் உனக்காக சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் நான் இருக்கேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்போ நினச்சிட்டு இருக்க விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம். அதாவது என்னதான் வாழ்க்கையில் முயற்சி எடுத்தாலும் ஏன் இன்னும் நமக்கான ஒரு வெற்றி கிடைக்கல, எதிர்பார்க்குற விஷயம் நடக்கலை, நம்ம வாழ்க்கையில் நம்ம இதுக்கு மேலே முன்னேறுவோமா, இதுக்கு மேலே முன்னேற மாட்டோமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோட, அதே பாரத்தோட இரவு பகல் தூங்காமல் ஒவ்வொரு நாளும் இரவு மொத்தமும் அழுதுகிட்டு, பாதி நேரம் தூங்கிக்கிட்டு, பாதி நேரம் முழிச்சுக்கிட்டு, பாதி நேரம் சாப்பிடாமையும் சாப்பிட்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய ஒரு ரணத்தோடு இருக்க. நீ அப்பப்போ நினைக்கிறது, இந்த உலகத்தை உருவாக்கின தெய்வமே நமக்கு துணை இல்லை, நம்ம யாருக்கிட்ட போகிறதுன்னு நீ நினைக்கிற. இந்த உலகத்தை உருவாக்கின தெய்வம் உன் கூட இல்லைன்னு நீ தான் சொல்லிக்கணும். உன்னை இந்த உலகத்தில் உருவாக்கியதுலேருந்து, உன்னை இந்த உலகத்தில் இந்தந்த வீட்டுக்கு இந்தந்த இடத்துல இப்போ இருக்கணும்னு முடிவு செஞ்ச வரைக்கும் நான் முடிவு செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சில நிமிஷத்தில் ஒரு விஷயத்த நீ நினைப்ப, இந்த நேரத்தில் இது நடந்துட்டா சந்தோஷமாக இருக்குமேன்னு. ஆனால் நான் உனக்கு மேலே அதிகமாக திட்டம் போடுறவன். என்றைக்குமே நீ நினைக்கிறத விட நான் ஒரு நேரம் ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து வச்சுருப்பேன். அதான் நீ ஆசைப்படுற விஷயம். அதை வேறொரு நாளில் வேறொரு நேரத்தில் நான் செஞ்சு வைக்கும்போது, இப்படி நானாக யோசித்து செஞ்சு வைக்கும்போது அது இன்னும் அற்புதமாகவும் இன்னும் அதிசயமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் போகுது. துரோகம் என்றைக்குமே மற்றவங்க உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள எப்பயும் பக்கத்தில் வச்சுக்காத. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய துரோகம், அதாவது நினச்சி பார்க்காதவங்கெல்லாம் உனக்கு துரோகத்தை செஞ்சாங்க. முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கு காவலாக இருப்பாங்க, யாரெல்லாம் உனக்கு நிறைய நல்ல விஷயத்த செய்வாங்க அப்படின்னு நினச்சியோ, அவங்கெல்லாம் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகமே செஞ்சு உன்னுடைய மனசையே உடைச்சதே. யாரையும் எப்பயும் சரிதான் முழுமையாக நம்பிடாத. நான் இன்னைக்கு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காத. உன்னை பார்க்கும்போதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் இது ஒன்று. உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லுவேன், அதில் இந்த ஒரு விஷயம் மிக 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 முக்கியமான விஷயம். அது என்னன்னா, எல்லாரையும் நம்புகிறேன். எல்லாரையுமே வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு வெற்றியையே வந்து சேரும். நீ நினைக்கலாம், வாழ்க்கையா இது என்ன இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று. ஆனால் ஒன்றே ஒன்று தான், உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றமோ பலவிதமான திருப்பமோ நிச்சயமாக வரும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் கவலைப்படாத. என்றைக்கும் எப்பயோ உன் கூட நான் இருந்து உனக்கான சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துக்கிட்டு, உனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை அந்தந்த நேரம் கொடுத்துட்டு உனக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன். விடு, எல்லாவற்றையும் பார்த்துக்கலாம். எல்லா விஷயத்தையும் அற்புதமாக நடத்தி வைக்கவும், அதிசயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லா நிமிஷத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுக்கவும் இங்கே நான் இருக்கேன். இது வரைக்கும் பல நாள் கஷ்டம், பல நாள் அழுகை, பல நாள் வெறுப்பான வாழ்க்கை, இது மட்டுமே பார்த்துட்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கிற ஒன்றும் அடியெடுத்து வைக்கும். அதுவும் கூடிய விரைவா. எதெல்லாம் நீ வேணாம், இது என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் இருந்தால் அது நல்லா இருக்காது, இது வேணாம் சாயி, எடுங்க சாயி அப்படின்னு சொல்கிறியோ, அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு உன்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு திருப்தியான விஷயத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து இந்த சாயாகிய நான்
உன் வாழ்க்கையில் சேர்ப்பேன். நிறைய துரோகம், நிறைய வலி, நிறைய பிரச்சனைன்னு மட்டுமே இருந்துச்சு. இனிமே நிறைய சந்தோஷம், நிறைய அழகான ஒரு தருணம் இப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் தெய்வம் வந்து பக்கத்தில் நிற்கிறதும் அவங்க கூடவே இருக்கிறதும் தெரியுது, நீயே சொல்லு. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன் கூட இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக செய்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் பரிபூரணமாக அருளையும் அற்புதத்தையும் செய்ய கொடுக்க போகிறேன்னு உனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் என்னைக்கும் நான் சொன்ன வாக்கு நடக்கும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோ, அழாத. அழுதா இங்கே எதையுமே சாதிக்க முடியாது. அதனால் அழாத. அழாமல் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பாரு. வாழ்க்கையில் நீ என்னென்ன விஷயத்த செஞ்சிட்ருக்க, இன்னும் என்னென்ன விஷயம் செய்யணுங்கிறத யோசிச்சு செய். உனக்கு ஏதாவது ஒன்று முடியலையா, உடனே என்கிட்ட வந்து கேளு, அதுக்கான தீர்வை தரேன். உன்னுடைய வாழ்க்கையில் பல பேருக்கு உதவி இருக்க, உனக்கு நான் உதவாமல் இருப்பேனா? எந்த காலமும் உன்னை ஏக்கத்திலேயே வாழ வைப்பேனா? உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன், சந்தோஷமாக வாழ வைப்பேன். உனக்கு எந்த நாளுமே துரோகமே இல்லாமல் என்னைக்கும் சந்தோஷமாக இருக்கிறபடி உன்னை வாழ வைப்பேன். என்னுடைய முழு நேரமும் உன்னை கவனிச்சுக்கிட்டு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறது மட்டுமே தான். அதனால் நீ கவலைப்பட்டதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாக நான் இருக்க போகிறேன், என்றைக்குமே திருப்தியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிற வழியை மட்டும் பாரு. இன்னைக்குன்னு இல்லாமல் என்னைக்கும் எப்பயும் உன் கூடவே இருக்கேன். புரிஞ்சிச்சா? இதை நீ ஆறுதலாக எடுத்தாலும் சரிதான், இல்லை இது சாய் சொல்லிட்டாரு நான் முழுசாக நம்புவேன் அப்படின்னாலும் சரிதான். நீ எதை நம்புனாலும் சரி, என்னை நம்பலைனாலும் சரி, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்னால் முடிகிற எல்லா விஷயமும் உனக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக செய்வேன். உன்னை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வாழ வைப்பேன். தேடுற ஒவ்வொன்றும் கிடைக்காம இங்கு போகாது. தேடுற ஒவ்வொன்றும் கண்டிப்பாக கிடைக்கும். காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நிம்மதியாகவும் ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்குற மாதிரியும் கிடைக்கும். நீ நிச்சயமாக பரிபூரண அதிர்ஷ்டமாக உனக்கு எல்லாம் நன்மையே நடக்கும். இது வெறும் பேச்சுக்கான ஒரு வாக்கல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் தெய்வ வாக்கு. தெய்வத்தை என்னைக்கும் சந்தேகமாக நினைக்காதீங்க. தெய்வம் மட்டும் உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா தொடர்ந்து நல்ல விஷயங்களாக மட்டுமே தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் நல்லதை அனுபவிக்க தயாராகு. நீ எதிர்பார்க்குற ஒவ்வொன்றும் கிடைக்கலங்கிறதுக்காக மனசை மட்டும் என்னைக்கும் விட்டுறாத. நல்லது மட்டுமே நடக்கும், ஐஸ்வர்யங்கள் மட்டுமே நடக்கும். உன்னை சுற்றி அனைத்து தெய்வமும் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உன்னை வாழ வச்சு அழகு பார்க்கும். புரிகிறதா? எப்பயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ வைப்பேன். நீ தேவைப்படுற ஒவ்வொன்றையும் தயங்காமல் எந்த நிலையிலும் எனக்கு இது நடத்தி தருவியா அப்படின்னு சந்தேகமே இல்லாமல் என்கிட்ட வந்து கேளு. சந்தேகமே இல்லாமல் உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் நடத்தி தரேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுக்காம என்னுடைய வாழ்க்கையில் நான் வேறு என்ன செய்ய போகிறேன்? எல்லாமே நல்லதே, எல்லாமே இன்பமே. எப்பயும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.